ராசி சக்கரத்தில் மூன்றாவது ராசியாக வரக்கூடிய மிதுன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நீங்கள் சில ஒரு 6-7 ஆண்டுகளாகவே ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப அடிபட்டிருப்பீங்க. எந்த இடத்துல பணம் கேட்டாலும் இல்லை இல்லை இல்லைன்னே சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கும்? பணம் சார்ந்த விஷயத்தில் என்ன மாதிரியான விஷயத்தை பார்க்க போகிறீங்க? கஷ்டங்கள் உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும். அந்த கஷ்டத்துலேருந்து ஒரு 50% நமக்கு ஒரு நல்ல முடிவுக்கு அந்த கஷ்டங்கள் வருமா அப்படிங்கிறத பற்றியும், மேலும் அடுத்தடுத்த காலங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றியும், உங்கள் ராசி அதிபதி யார், உங்களுடைய சிறப்பான குணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனே வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேலும் உங்களுக்கு சமயபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சமயபுரம் மாரியம்மனை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுரம் மாரியம்மனுக்கு போற்றின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த மிதுன ராசிக்காரங்க யார், இவங்களுடைய பொதுவான குணம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இரட்டையர்களை சின்னமாக கொண்டது தான் இந்த மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் உடன் இருப்பவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவங்களாக இருப்பீங்க. நெருங்கி பழகிய நண்பர்களிடம் கூட உதவி கேட்க ரொம்பவே தயக்கப்படுவீங்க. ஒரு 5-6 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நீங்கள் தொடர்ச்சியாக இருந்தாலுமே அவங்கக்கிட்ட சின்ன ஒரு உதவி கேட்க கூட ரொம்ப தயக்கப்படுவீங்க. எங்கேயாவது கேவலமாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு ரொம்பவே யோசிப்பீங்க. அலுவலக வேலைகளை இழுத்து போட்டுட்டு செய்வீங்க. அதுவும் ஆர்வத்தோடு செய்வீங்க. பாராட்டு கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டியும் சரி, நம்ம இந்த இடத்துல வேலை செய்கிறோம், அதனால் நம்ம நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் செய்வீங்க. மற்றவங்கள அனுசரித்து போக தெரியாது அப்படிங்கிறதுனால பதவி சலுகைகள் பெறுவதில் சிறப்பல தடைகளை நீங்கள் பார்ப்பீங்க. வாக்குஸ்தானத்தில் சந்திரன் வருவதால் வானத்தில் நிகழும் மாயாஜலங்களை போல் உங்கள் மனதில் மாற்றங்கள் நிகழ்ந்தபடியே இருக்கும். சொன்னது சொன்ன மாதிரி இருக்காது. ஒரு செகண்டில் மாற்றிடுவீங்க. இப்போ இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரதுக்குள்ளே வேற ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருப்பீங்க. மேலும் இந்த ஸ்தானம் செலவுகளையும் சேமிப்புகளையும் குறைக்கும். அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் கொடுத்தாலுமே உங்களால் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்காது. மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு பாசம் இருந்தாலுமே இளைய சகோதர ஸ்தானம் எனும் 3வது இடத்திற்கு சூரியன் அதிபதியாக வருவதால் இளைய சகோதர சகோதரிகளும் அதிகமாக அன்பு காட்டுவீங்க. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் எடுக்கும் முடிவுகள் உங்களை எதிர்மறையாக பாதிக்கும். உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5வது இடத்திற்கு அதிபதியாக சுக்கிரன் வராரு. இதனால் எப்பொழுதுமே உங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாடு இருக்கும். எங்கேயாவது கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு நினச்சிட்டே இருப்பீங்க. கொஞ்சமாக மனதளவில் ஏதாவது கஷ்டத்தை பார்த்துட்டிங்கன்னா உடனே கோயிலுக்கு போயிடலாம், எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிப்பீங்க. உங்களின் உத்தியோகஸ்தானத்திற்கு அதிபதியாக குரு வருவதால் ஒரே இடத்துல பணி செய்கிறது உங்களுக்கு பிடிக்காது. எங்கேயும் தேங்கி நிற்க விடாமல் உங்கள் பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். உங்களில் சிலர் சுய தொழில் துவங்கவும் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. எனினும் கூட தொழிலின் நிமித்தம் குடும்பத்தை பிரித்து சென்று வேறொரு இடத்துல பணம் சம்பாதிக்க நேரிடும். மிதுனம் என்பதை இரட்டை என்று பார்த்தோம். ராசி அதிபதி புதனாக வருவதால் பெரும்பாலும் பெருமாள் கோவில்கள் உங்களுக்கு ஏற்றவையாக அமையும். ஆமாம் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆமான்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. அதிலும் ஒரு தலம் இரட்டை பெருமாள் அருளும் தலமாக இருந்ததாக உங்களுக்கு உங்கள் ராசி ரீதியாக ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் நீங்கள் சென்று தரிசித்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. கஷ்டங்கள்லாம் போயிடும். ஸோ பெருமாள் கோவில், அது இரட்டை பெருமாளாக இருக்க கோயிலாக பார்த்து நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்கள் ராசியில் என்னென்ன நட்சத்திரங்களாக இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் நட்சத்திரம், மிருக சீரிசம் நட்சத்திரம் போன்ற நட்சத்திரங்கள் உங்கள் ராசியில் அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட அன்பு உள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பு நேயர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்க போகுது, என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைய போகுது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.
மிதுன ராசிக்காரங்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பில் இருந்து என்ன மாதிரியான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தைரிய ஸ்தானாதிபதி சூரியன் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் வளர்ச்சியும் வெற்றியும் வரப்போகுது. சூரியன் உங்கள் ஜென்ம ராசியில் பயணிப்பதால் தலைமை பதவி கிடைக்க அப்பாவின் உதவி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பண வரவுக்கு சராசரியாக இருக்கும். செலவுகள் உங்கள் கட்டுக்குள்ளே இருக்கும். நினைச்ச மாதிரி இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை கூடும். உடல் அசதியும் மனதில் சோர்வும் உண்டாகும். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அப்படிங்கிறனால ரொம்ப கவனமாக இருங்க. பேச்சின் மூலியமாக ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஆணி மாதமானது பிறந்திருக்கு. இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு அதாவது புதன் தனது சொந்த வீடான மிதுன வீட்டில் அமர்ந்திருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் சூரியனும் சேர்ந்து அமர்ந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் உருவாகுது. செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள நிலையில் இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். மேலும் குரு சுக்கிரன் கடக வீட்டில் அமர்ந்திருக்காரு. மகர வீட்டில் குரு சுக்கிரன் பார்க்கிறாரு. கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் போன்றவை கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. மேலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமாக அமையும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லைன்னு கணிக்கப்பட்டிருக்கு. நிம்மதி பெருமூச்சு விடும் காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. நிறைய வாய்ப்புகள் உங்களை தானாகவே தேடி வரும். குழப்பமான நிலையெல்லாம் நீங்கள் போகுது. வருமானத்திற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். முதலீடுகள் செய்து அதன் மூலமாக வருமானத்தை பெறுவதற்கான முயற்சியை மேற்கொள்வீங்க. நிறைய பேர் தொழிலில் முன்னேறுவதும் நிறைய விதமான மாற்றத்தையும் பார்ப்பீங்க. செலவுகள் அதிகரிக்கும் காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் உங்களுக்கு இந்த ஜூன் 25ஆம் தேதிக்கு பிறகு அற்புதமான மாற்றங்களை பார்க்கக்கூடிய விஷயங்களை பார்ப்பீங்க. புதிய படிப்புகளை படிக்கக்கூடிய யோகங்கள் அமைஞ்சிருக்கு. விளையாட்டுகளில் சேரக்கூடிய அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியம், உடற்பயிற்சி போன்றவற்றில் கவனமாக நீங்கள் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டென்ஷன் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால மற்றவங்களை அனுசரித்து போவது நல்லது. நான் சொல்வது தான் சரி என்று நடப்பீங்க. அத்தனையும் தவிர்ப்பது நல்லது. பேச்சில் மிகுந்த கவனமாக இருக்கணும். வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க. பேச்சு செயலில் கவனமாக இருங்க. நிறைய நல்லவை தேடி வரும் காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இருக்கிற வேலையை தக்க வைத்து கொள்வது நல்லது. வேறு வேலை கிடைத்தால் மட்டும் இருக்கிற வேலையை விடுவது நல்லது. ஆத்ம ஞானம் பெறக்கூடிய நல்ல காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் வாராகி அம்மனை வழிபட்டு வாங்க, ஏற்றத்தை பார்ப்பீங்க. குடும்பத்திற்கு நிறைய நல்லவை நடக்கும். இதுவரை இருந்து வந்த தடையெல்லாம் நிவர்த்தி ஆகும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு ஏற்படுங்க. மேலும் மாமனார் மாமியார் மூலமாக நிறைய நன்மைகள் கிடைக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும். பணியிடத்தில் உங்கள் திறமைக்குரிய விஷயங்கள்லாம் வெளிப்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். தகவல் தொழில்நுட்பம், கல்வி, விற்பனை மற்றும் ஊடகம் மற்றும் வணிகத் துறையில் இருப்பவங்களுக்கு முன்னேற்றங்கள் தரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக அமைஞ்சிருக்கு. நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வரப்போகுது. முதலீடுகள் மற்றும் சேமிப்புகளை கவனம் செலுத்துங்க. எதிர்கால நிதிகளை வலுவடையுங்க. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் காரியங்கள் எல்லாத்துலேயுமே அனுகூலம் கிடைக்கும். முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கு. முன்னேற்றத்திற்கு தடை எதுவுமே இருக்காது. புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். இன்னும் சிலருக்கு பயணங்கள் மூலமாக அதன் மூலமாக ஆதாயம் வரும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதங்கள், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரும். ஒருவர் இந்த நேரத்தில் அனுசரித்து போவதன் மூலமாக பாதிப்பு எதுவுமே வராதுங்க. மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகள் வகையில் பெருமை கிடைக்கும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும். வாகனத்தில் செல்லும் போது மட்டும் எச்சரிக்கையாக போங்க. உத்தியோகத்தில் ரீதியாக பார்த்தோன்னா பணி சுமைங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். ஆனாலுமே உங்கள் கூட பக்கத்தில் வேலை செய்கிறவங்க உங்களுக்கு அனுசரணையாக நிறைய விதமான உதவிகளை செஞ்சு கொடுப்பாங்க. கூடுமான வரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்துங்க. உயர் அதிகாரிகளோடு பேசும்போது பொறுமையாக இருங்க. தொழில் மற்றும் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும். போட்டிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும். ஆனாலுமே சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய நிலை வரும். வீண் அலைச்சலும் அதனால் மனசோர்வும் உடல் அசதியும் உண்டாகும். வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தில்
அனைவரையும் அனுசரித்து போவது நன்மையை கொடுக்கும். மேலும் உங்களுக்கு சாதகமான நாட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 17, 20, 24, 28, 30, ஜூலை மாதம் 4, 6, 8, 11, 14, 15. சந்திராஷ்டம தினம் ஜூலை 1 பகல் முதல் 2, 3 இரவு வரை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5, 6. வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி அம்மன், வெங்கடேச பெருமாள். செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் மற்றும் மகாலட்சுமியை அஷ்டங்கத்தை பாராயணம் செய்து நல்லது, நல்ல பலன்களை கொடுக்கும்.